இன்னைக்கு காலையில சாப்பாட்டுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்ட பருப்பு சாம்பார், பருப்பு ரசம், புடலங்காயில பொரியல் செஞ்சுட்டேன். சமையல் வேலை கொஞ்சம் நேரமாவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா, இன்னைக்கு வடை சுடலான்னு காலையிலேயே வடைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஒரு மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமா தூளுப்பு, நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற வடைப்பருப்பு இது எல்லாமே போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பருவருன்னு இருந்தா போதும். வடைப்பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிடலாம். அந்த அரைச்ச மிக்சிங் அது கூடயே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டையாக பிடிச்சி தட்டி போட்டோம்னா நல்லா டேஸ்டியான மசாலா வடை ரெடி ஆகிடும். இதே போல் மசாலா வடை செஞ்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிரில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா அது தயிர் வடை. அந்த வடை டேஸ்ட்டு இதை விட இன்னுமே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வடை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அன்னைக்கு செஞ்சிருந்தங்காட்டி எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க.